நம்ம வந்து இப்போ டொமஸ்டிக் வயரிங், அதாவது வீட்டில் வந்து வயரிங் எப்படி கேரி அவுட் பண்ணுறாங்க, என்னென்ன அதில் சேஃப்டி டிவைஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வீட்டு வயரிங் வந்து நம்ம வந்து சப்ளை வந்து இபிலேருந்து வாங்குகிறோம். இபிலேருந்து வாங்கும்போது அது பக்கத்தில் வந்து மெயினாக வந்து ஒரு ஃபியூஸ் கொரியர் இருக்கும், ஒரு எனர்ஜி மீட்டர், கிலோவாட் ஹவர் மீட்டர் ஆர் எனர்ஜி மீட்டர் இருக்கும். அந்த மெயின் சுவிட்ச் எதுக்குன்னு கேட்டால், நமக்கு வந்து நம்ம 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 இது எலக்ட்ரிக்கல் ஏதாவது ப்ராப்ளம் அதை வேலை பார்க்கணுன்னா அந்த இபி சப்ளை வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்து போடுறதுக்காக இருக்கும். அதோடு சேர்த்து அதில் சில ஃபியூஸ் கரியர் இருக்கும். எதுக்குன்னு கேட்டால், ஓவர் கரண்ட் ஆகி போச்சுன்னா அந்த ஃபியூஸ் போயிடும். அதாவது நம்ம மற்ற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக அந்த ஃபியூஸ் கரியர் நம்ம கொடுக்குறோம். ஃபியூஸ் கரியர் சின்ன ஒரு தின் வயரு. அந்த வயரை வந்து அதிகமாக கரண்ட் போச்சுன்னா அதை வந்து ஃபியூஸ் ஆகி இதில் இது கட் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான். மொத்தம் எல்லா லோடும் என்ன பண்ணுறது கேட்டால், என்னென்னு முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடும். முதல்ல நம்ம என்னென்ன அப்ளைன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஒன்றுக்கு எத்தனை வாட்டேஜ் அப்படிங்கிற நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து 4 அல்லது 6 பகுதியாக பிரிச்சுடுறது. ஒவ்வொரு சில இடங்களில் மாடிக்கு தனியாக, அல்லது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து இந்த ஒரு ரைட் சைடாக லெஃப்ட் சைடு சரியா அந்த மாதிரி பிரிச்சுடுறோம். நம்ம அது எதுக்காக பிரிக்கணும்னு கேட்டால், அந்த வயரிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது நம்ம இப்போ வயரிங் பண்ணி போய்ட்டு ஒன்றுக்கு வந்து ஒரு தனியாக வந்து ஒரு ஃபியூஸ் கரியர் போட்டுறோம். நம்ம அந்த இது அந்த 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 ஒரு பகுதி பிரிக்கிற பேர் சர்க்கியூட்டு. 4 அல்லது 6 தான் வந்து நம்ம நார்மலாக ஒரு வீட்டுக்கு பிரிப்பாங்க. இந்த இதில் யூஸ் பண்ணக்கூடிய வயர்ஸ் எல்லாமே வந்து இன்சுலேட்டட் வயர்ஸு. அது வந்து 5 ஆம்ஸ் கேரி பண்ணுற மாதிரி நார்மலாக இருக்கும். அதில் ஏதாவது மோட்டார்ஸ் இருந்ததுன்னா அது 15 ஆம்ஸ் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பெரும்பாலும் வந்து ஓப்பன் வயரிங் பண்ணுறதில்ல. எல்லாமே வந்து உள்ள பைப் போட்டு பைப்புக்குள்ளே வந்து இந்த வயர் போகிற மாதிரி பண்ணுறாங்க. அது பேர் கன்சீல்டு வயரிங் பேர். இது வந்து நம்ம இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போது பண்ணிடுவாங்க. இதில் வந்து நம்ம 2 வயர் வரும். நம்ம நார்மலாக நம்ம சிங்கிள் ஃபேஸ் சப்ளைக்கு. அதில் வந்து இந்த லைவாக வர்றது வந்து அதாவது 230 வோல்ட்ஸ் வர்றது வந்து ஃபேஸு. இன்னொன்று வந்து அதில் 0 வோல்டேஜ் இருக்கும். அது பேர் நியூட்ரல்னு பேர். இந்த நியூட்ரலுங்கிறது வந்து நம்ம எல்லா அப்ளைன்ஸும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவோம். சுவிச்சஸ்லாம் வந்து நம்ம ஃபேஸில் தான் கனெக்ட் பண்ணுறோம். நம்ம சுவிட்ச் போர்ட்ஸில் வந்து நம்ம சுவிச்சஸ் இருக்கும். சுவிட்ச் போர்டு அதில் கனெக்ட் பண்ணுறோம். நம்ம இதில் இந்த சுவிட்ச் போர்ட்லேயே வந்து நமக்கு வந்து ஃபேனு, 2 ரெகுலேட்டர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அதிலே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நம்ம அதோடு சேர்த்து நம்ம வந்து எல்லா சுவிட்ச் போர்ட்லேயும் வந்து நம்ம வந்து ஒரு 3 பின் ப்ளக் இருக்கும். 3 பின் ப்ளக்காக கொடுக்குற ஒரு பேஸு, நியூட்ரலு, எர்த்து. அந்த எர்த்து வந்து நம்ம மெயின் எர்த்து வந்து நம்ம வந்து இப்போ கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறனால சேஃப்டியாக இருக்கும். அதனால் எல்லா வீடுகளையும் இப்போ வந்து 3 பின் ப்ளக் தான் யூஸ் பண்ணணும். அந்த வயரிங் பண்ணுறது வந்து ஆத்தரைஸ் பர்சன்ஸ். அவங்க வந்து அந்த இது நம்ம வயரிங் கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னா அதை அவங்க வந்து அது ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதை கடைசியாக டெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி இது பண்ணி அது நம்ம இன்ஸ்டலேஷன்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க சப்ளை கொடுப்பாங்க. முக்கியமாக இதில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் பார்க்க வேண்டியது வந்து எந்த வயரை வந்து நீங்கள் ஓப்பன் வந்து தொடக்கூடாது. ஏதாவது எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறேன்னா மெயின் ஆஃப் பண்ணிட்டு தான் வேலை பார்க்கணும். அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டூல் மேலே ஏறிட்டு தான் அந்த வேலை பார்க்கணும். எதுக்காக கேட்டால், நீங்கள் வந்து சப்போஸ் இருந்தாலும் சப்ளை வந்தாலும் கூட தரைக்கு போகாது, உங்களுக்கு சாக்கு அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இருக்கா அந்த மாதிரி பண்ணுறது வந்து. முக்கியமாக வந்து ஈரக்கையோடு எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. தண்ணி வந்து நீங்கள் அந்த எலக்ட்ரிக்கல் வயர் மேலே எக்யூப்மெண்ட் மாதிரி அதே மாதிரி தள்ளுற மாதிரி பண்ணிருந்துச்சுன்னா தண்ணி வந்து ஒரு குட் கண்டக்டர். அப்போ வந்து எலக்ட்ரிக்கல் வந்து கரண்ட் கண்டக்ட் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். நன்றி, வணக்கம்.